நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டானே தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரியா மட்டும் நின்று யோசிச்சுட்டு இருக்காங்களே, அந்த இடத்துக்கு ஆனந்த் வந்து பேசுகிறாங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, அவனால் ஒரு மாதம் இல்லை ஒரு நாள் கூட அந்த கம்பெனியில் தாக்கு பிடிக்க முடியாது, சொத்தெல்லாம் நமக்கு தான் வரும், நீ எதுக்கு கவலைப்படாத ரியா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்பிற ரியா மட்டும் நின்றுட்டே இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யா வராங்க. வந்ததுமே ரியா அப்படின்னு சொல்ல, வா ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அப்படியே வந்துட்டு அவங்க கஷ்டத்தெல்லாம் கொட்டி புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம சொத்துன்னு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், இப்படி சொத்து வரும் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோமே, ஆனால் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஆமாம் அத்தை இப்படி பண்ணுவாங்க, நானே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. ஆனால் நீ எதுக்கு கவலைப்படாத, கண்டிப்பாக கார்த்தி ஜெயிக்க மாட்டான் அப்படின்னு சொல்ல, ஆனந்த் இப்போ அதை பற்றி வந்துட்டு பேசிட்டு தான் போனார், இருந்தாலும் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நான் தான் சொல்கிறேன்ல, அவனால் அந்த கம்பெனியில் ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னு கேளு, அவன் அந்த கம்பெனி பக்கம் கூட போனது கிடையாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி, மியூசிக் கம்பெனி, இந்த மாதிரி தான் அவன் வந்துட்டு போயிருக்கான். அந்த கம்பெனிக்கு போனது கிடையாது. அங்கே எப்படி வேலை பார்ப்பாங்க என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது அவனால் எப்படி அங்கே ஒரு மாதம் வேலை பார்க்க முடியும் சொல்லு அப்படின்னு சொல்ல ரியா வந்துட்டு யோசிக்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் ஜெயிச்சு காட்டுவோன்ற வெறி அவனுக்குள்ளே இருக்கே அப்படின்னு சொல்ல, அதை ஜெயிக்க விடாமல் தடுக்க தானே நம்ம இருக்கோம். இங்கே பாரு, நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சு கண்டிப்பாக கார்த்தியை வந்துட்டு ஜெயிக்க விடாமல் ஆக்கணும். அது மட்டும் கிடையாது, அங்கே வேலை பார்க்குறவங்கள கொஞ்சம் பேரை நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அட பாவிங்களா, பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஆளுங்களை ஆக்கி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அது மூலயமா கார்த்திக் வந்துட்டு நம்மளால முடிஞ்ச இடைஞ்சலை கொடுக்கணும். அப்புறமேட்டி கார்த்தி தன்னால் இந்த இதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டே ஓடி போயிடுவான் அப்படின்னு சொல்ல, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குமா ஐஸ்வர்யா அப்படின்ற மாதிரி கேட்க, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ நேரம் எனக்கு நம்பிக்கை வரல, ஆனால் நீ பேசுனதுக்கப்புறம் இப்போ தான் நம்பிக்கை வருது ஐஸ்வர்யா, சொத்து வந்துரு ஹிஹி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பல்ல காமிச்சு நின்று பேசிகிட்டு இருக்கு. அப்போ ஐஸ்வர்யா சொல்லுது, அது மட்டும் கிடையாது, நான் அத்தைக்கிட்ட இங்கே நிம்மதியாக இருக்க விட மாட்டேன். அப்படி இருக்கும்போது கார்த்தியால் மட்டும் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? ஏன்னா அத்தையோட மைண்டை போட்டு நான் குழப்பிட்டே இருப்பேன். உங்கள் மகனை பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஏன் சவால் விட்டுருக்காரு, குடும்பம் பிரியணும் தான் அவருக்கு ஆசை, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு அத்தை மனசை அப்படியே நிம்மதி இல்லாமல் அடைய விடுவேன் அப்படின்னு சொல்ல, சூப்பர் ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்லிட்டு இருக்கு. அடுத்த சீனில் மீனாட்சியை காமிச்சிட்டு இருக்காங்க. சோஃபாவில் உட்காந்து ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு மைதிலி வராங்க. என்ன இவ இது யோசித்தமானிக்கே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மீனாட்சி எனக்கு யோசித்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அத்தை இன்னைக்கு நல்ல முடிவு எடுத்திருந்தாங்க, அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷம் தான், ஆனால் கார்த்தி எடுத்த முடிவு தான் சரியா தப்பான்னு சொல்லிட்டு தெரியல, ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்கு, அதை நினச்சி தான் யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு கார்த்திக் மாப்பிள்ளை எடுத்தது ரொம்ப நல்ல முடிவு தான். ஏன்னா உங்கள் அத்தையை பிரெயின் வாஷ் பண்ணி தான் எல்லா சொத்தையும் தம்பி பேரில் எழுதி வாங்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனால் இப்போ யாரால் அப்படி சொல்ல முடியும்? அது மட்டும் கிடையாது, கார்த்திக் தம்பி கண்டிப்பாக இந்த சவாலை ஜெயிச்சு காட்டுவார், அவர் ஜெயிக்காதது ஏதாவது இருக்கா, அதனால நீ இதை பற்றிலாம் யோசிக்காத அப்படின்னு சொல்ல, அதை பற்றி நான் யோசிக்கலை அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு தீபா வராங்க. என்னது ஏதோ வந்துட்டு ஹெவியாக டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, இல்லை கார்த்திக் தம்பி சவால் விட்டாங்கல்ல, அந்த முடிவு தப்புன்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஏங்கா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேட்குறாங்க. ஆமாம் ஆனந்த் தான் அப்படி பேசுகிறாருன்னா கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ள வேண்டியதானே இந்த ரியாவையும் சேர்த்து, அதை விட்டுட்டு குடும்பம் உடையாமல் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே வச்சுக்க பார்க்குறாரு கார்த்தி அப்படின்னு சொல்ல, அக்கா குடும்பம் உடையாமல் ஒன்றா இருக்கணுன்றதாங்க்கா அத்தையோட ஆசை, அதுக்காண்டி தான் இந்த சவாலே, அப்புறம் எப்படிக்கா அவரை வீட்டை விட்டு வெளியில் தள்ள முடியும் அப்படின்னு சொல்ல, அதுக்காக சே அவர் பார்த்தாலே எனக்கு கோங்கமாக வருது அப்படின்னு சொல்ல, என்னதான் இருந்தாலும் வீட்டுக்காரர் அப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்லி மைதிலி சொல்ல, இங்கே பாருங்கக்கா இன்னும் தடவை வீட்டுக்காரெலாம் சொல்லிட்டு இருக்காது, அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும், அந்த ஆள் அவரெல்லாம் எனக்கு தனியாக மட்டும் கிடைச்சாருன்னா கும்முன்னு கும்மிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்ல, அதுக்கு வந்துட்டு மைதிலி சொல்கிறாங்க, ஐயோ நமக்கு அடிதடி என்ன சும்மாவா, இங்கே பாரு கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாள் சிக்குவார், அப்போ போல் நம்ம வச்சு செஞ்சிடலாம், நமக்கு இல்லாத பிளானா அப்படின்னு சொல்ல, உடனே தீபா சொல்கிறாங்க, அண்ணி நீங்கள் வேறு சும்மா இருங்க, அவங்க தான் ஏதோ கோவத்தில் பேசுகிறாங்க, நீங்கள் வேறு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அவள் பேசுனதெல்லாம் தப்பே கிடையாது, அவளை பார்த்தா நான் அடிக்கலாம் மாட்டேன், போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்கிறாங்க. சரி விடு, இது என்னோட ப்ராப்ளம், நான் பார்த்துக்கிறேன். ஆமாம் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப தான் தீபா சொல்கிறாங்க, ஆமாக்கா எனக்கு மாமான்னு சொல்கிறப்ப தான் ஞாபகம் வருது, அப்பா எதுவும் கால் பண்ணாங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் கோவில் தரிசனம்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா, வர்றதுக்கு எப்படி கொஞ்சம் நாள் ஆகும் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வேலை அந்த மனுஷன் ஆல்ரெடி உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா கூட கொஞ்சம் நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. கார்த்தி உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனந்த் பேசினதே அப்படி மட்டும் நீ தோத்துட்டேன்னு வச்சுக்கோ, என் பேரில் அருண் பேரில் சொத்து எழுதி வச்சு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா, அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு உட்காந்துட்டே இருக்காங்க. அந்த இடத்துக்கு தீபா வர்றாங்க.
எதுக்குங்க நடந்ததே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் தான் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இத்தனை நாள் நான் பார்த்துட்டு இருக்கேன். எதுலையாவது நீங்கள் தோத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, என் எதிரி யாராக இருந்தாலுமே சரி அவங்கள ஜெயிச்சு தான் பழக்கம். ஆனால் இப்போ எங்கள் கூட எதிர்த்து நிற்கிறது எதிரி மற்றவங்களோ பிஸ்னஸ்காரங்களோ கிடையாது, என் அண்ணன். அதனால தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் அண்ணன் தம்பி இதை பார்க்கக்கூடாது. அவங்க நினைக்கிறது தப்பு, அவங்க எண்ணம் தப்பு. ஆனால் உங்களோட எண்ணம் வந்துட்டு சரியாக இருக்குது. குடும்ப ஒற்றுமைக்காண்டி நீங்கள் இந்த சவாலில் வந்துட்டு ஏற்றுட்டு இருக்கீங்க. அதனால் அத்தை பற்றி யோசித்து பார்த்து இந்த சவாலில் வந்துட்டு ஜெயிக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துக்கு அபிராமி வர்றாங்க. தீபா சொல்கிறது சரிதான்ப்பா, இங்கே பாரு நீ தான் ஜெயிக்கணும், அதுக்காக கோயிலில் போய் அர்ச்சனைலாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டி கயர்லாம் கட்டுறாங்க. நீ அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற, ஆனால் அவங்க அப்படி நினைக்கவே இல்லையே, ஒன்று தோத்த வைக்க தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு மூச்சா அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருப்பா, அர்ஜுனன் கூட இப்படி தான் நினச்சாரா மகாபாரத போரில் கிருஷ்ணர்கிட்ட என்னால் வந்துட்டு முடியவே முடியாது, இந்த போரை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரா. ஏன் அப்படின்னு கிருஷ்ணர் கேட்டதுக்கு, முன்னாடி நிற்கிறது என்னோட தாத்தா அண்ணன் தம்பிங்க, அவங்கள வந்துட்டு நான் எப்படி கொன்று வீழ்த்த முடியும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதை கேட்டுட்டு இருந்த கிருஷ்ணர் சொன்னாரா, இந்த உலகத்துக்கு வந்துட்டு நல்லது கிடைக்கணும், தர்மம் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைச்ச அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சரியான பாடத்தை புகட்டியே ஆகணும், அதுக்காகவாது இந்த போரை வந்துட்டு நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களா. இது வந்துட்டு உனக்கு அதே மாதிரி ஒரு பாரத போருன்னு சொல்லிட்டு நினச்சிக்கோ, கண்டிப்பாக ஆனந்தை வந்துட்டு நீ ஜெயிச்சே தீரணும், அப்போதாம்மா அவங்களுக்கு வந்துட்டு புத்தி புகட்ட முடியும், இந்த குடும்பம் பிரியணும்னு மட்டும்தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்க நினைக்கிறது தப்புன்னு நீ தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சரிமா அப்படின்ற மாதிரி கார்த்திக் சொல்லிடுறாங்க. அடுத்த சீனில் ஆஃபீஸில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அருண் ஆனந்த் வந்துட்டு ஆஃபீஸ் போகிறாங்க. இந்த ஆஃபீஸ் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு உள்ளே நடந்து போகிறாங்க. எல்லாருமே குட் மார்னிங் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போய் வந்துட்டு அவங்க கேபினில் உட்காடுறாங்க. அப்போ அவங்க வேலை பார்க்குற ஒருத்தர் வர்றாரு. வந்து சார் அப்படின்னு சொல்ல, என்ன முகமே சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் கேட்குறாரு. இல்லை சார் மிஷின் ஓடாமல் இருக்குது, சர்வீஸ் பண்ணுறவங்கள வர சொன்னீங்கன்னா சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. காலையில் வந்ததுமே நல்ல செய்தி சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல அவர் ஒரு மாதிரி சாக்காய் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்துட்டு அருண் சொல்கிறாரு, என்ன ஆனந்து பேசிகிட்டு இருக்க, ஒரு மணி நேரம் வந்துட்டு மிஷின் ஓடலாட்டி நமக்கு எவ்வளோ லாஸ், 2 லட்சம் 4 லட்சம் அப்படின்னு வந்துட்டு நமக்கு லாஸ் ஆகிடும், நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு கார்த்தி இந்த ஆஃபீஸ்க்கு வர போகிற முதல் நாள் அதிலே வந்துட்டு இவ்வளோ நஷ்டம் அப்படின்னா அவன் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு மறுநாள் வேலைக்கு வருவான், நல்ல செய்தி தான் நடந்திருக்கு, அவனே பிச்சு பிடிங்கிட்டு இந்த சவாலில் விட்டு ஓட போகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் பண்ணுறவர் தான் கால் பண்ணுறாங்க. ஆனந்த் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நான் வேற ஒரு கம்பெனியில் சர்வீஸ் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, இங்கே ஒரு ரிப்பேர், ஆனால் நீ வரவே கூடாது, என் தம்பி கார்த்தி கால் பண்ணுவான், முக்கியமாக அவன் கூப்பிட்டா வரவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறேன். சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதெல்லாம் நமக்கு தான் வரப்போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் பேச, நீ செய்கிறது சரியா தப்பான்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றாங்க. இங்கே பாரு, ஒரு வயசு வரைக்கும் தான் அண்ணன் தம்பி, எல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம்லாம் பங்காளிக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் சொல்லிடுறாங்க. அட பாவிகளா, உன் தம்பி எப்படி அறிவாக யோசிக்க, நீ இப்படி யோசிக்கிறியே மடபாஸ்கர் அப்படின்னு தான் இருக்கு. அடுத்த சீனில் கார்த்தி வந்துட்டு மாசா கம்பெனியில் என்ட்ரி கொடுக்குறாங்க. கார்த்தியோட பேச காட்டில் கையம் கால் இப்படி தான் காமிச்சாங்க. நடந்து வர, சார் மிஷின் ஓடல அப்படின்னு சொல்லிடுற. கார்த்தி வந்துட்டு அப்படியே மாசா நடந்து போய் கையை நீட்ட அந்த பேனர் இதெல்லாம் வந்துட்டு கொடுக்குறாங்க. கார்த்தி வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு சரி பண்ணி மாட்டுற, மிஷின் ஓடுது. உள்ளே இருக்கிற ஆனந்துக்கும் அருணுக்கும் அந்த சவுண்டு கேட்குது, என்னது மிஷின் ஓடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றாங்க. யார் மிஷினை வந்துட்டு சரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது இவர் தான் அப்படின்னு சொல்ல, அங்கிட்டிருந்து கார்த்தி வந்துட்டு மாசா நடந்து வர, விக்ரம் மூவிலேருந்து பிஜிஎம்லாம் பறக்குதுங்க. ஐயோ நம்ம கார்த்தியா பயங்கரமாக இருந்தாங்க. அதாவது நம்ம பாட்ஷா படத்தில் ரஜினியை பார்த்த மாதிரி இருந்துச்சு. செம்ம ஆக்டிங் கார்த்தி இந்த சீனில், பயங்கர மாசா முன்னாடி வந்துட்டு நடந்து வர, சைடில் வந்துட்டு நெருப்பெல்லாம் எரிய, அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.